அனைவருக்கும் வணக்கம். "ஒண்டன் வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான்" அப்படிங்கிற கதையா தான், இப்போ வந்து மல்லிய வந்து விரட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க இந்த ரேணுகா வந்து. அதுவும் இப்போ உச்சபட்சமா என்ன ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இத வந்து எதிர்பார்த்தது தான். இந்த விஷயத்த தான் அடுத்து வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா, இத கேட்காம இருந்தா தான் ரேணுகா வந்து இந்த மாரியான ஒரு விஷயத்த கேட்காம இருந்தா தான் ஆச்சரியப்படுவதற்கு இருக்கு. அப்படி என்ன கேட்டுட்டாங்க ரேணுகா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப ரேணுகா வந்து மல்லி கிட்ட மாட்டிக்கிட பார்த்தாங்க. அதுல வந்து எஸ்கேப் ஆயி கடைசியா மல்லி மேலயே ஒரு பழி ஆயிப்போச்சு. ரேணுகா மேல பொறாமப்பட்டு ரேணுகாவ வந்து இந்த வீட்ட விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் மல்லி நினைக்கிறாங்க. எங்க தன்னோட வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற மாரியான ஒரு சுயநலத்தோட மல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற மாரி இந்த ராஜி, அவங்க ரேணுகா இவங்க எல்லாருமே வந்து போட்டு குடுக்குறாங்க விஜய் கிட்ட. இன்னொன்னு நிஷா அவங்க பங்குக்கு அவங்க அப்பா கதிரேசன்ட்ட மல்லிய பத்தி தவறா போட்டு குடுக்குறாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து மல்லிக்கு எதிரா வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நடக்குது. என்னன்னா, அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகக்கூடிய அளவுக்கு நடக்குது. அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னா, ரேணுகா வந்து விஜய் கிட்ட நேரடியாவே கேட்குறாங்க. "என்னோட கழுத்துல வந்து தாலி கட்டுங்க" அப்படின்னு. ஏன்னா, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து தடுக்குது. அதாவது மல்லியோட அந்த காரணம் மல்லி வந்து என் முன்னாடியே அந்த தாலிய தூக்கி காட்டுறது, அந்த தாலி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு அங்கீகாரம் உள்ளவங்களா தெரியுதாங்க இந்த சமுதாயத்துக்கும் சரி, என் முன்னாடியும் அப்படிதான் தெரியுதாங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே விஜய்கிட்ட எடுத்து சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து ராஜி அவங்க வந்து அவங்க மொத்த கோபம் எவ்வளவு மல்லி மேல கோபம் இருக்குமோ, அத்தனையும் வந்து தீர்க்கிறதுக்காக இதான் சரியான சந்தர்ப்பங்கிறத நெனச்சு பயன்படுத்துறாங்க. அப்ப ரேணுகா கேட்கறதுல எந்த தவறும் இல்ல. ரேணுகா கழுத்துல விஜய் நீ தாலி கட்டி தான் ஆகணும். ஏன்னா, எப்பவோ கட்டுன தாலி அதுக்கப்புறம் ரேணுகா எங்க போனாங்கன்னு தெரியாது. யாருக்கும் தெரியாது. திடீர்னு வந்து நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரோட பார்வையும் வித்தியாசமா தான் இருக்கும். அப்போ நீ வந்து ஒரு சபை முன்னாடியோ, இல்ல ஒரு கோயில்ல வச்சோ, ரேணுகா கழுத்துல தாலி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் அங்க வந்து மல்லிக்கும் சரி, மற்ற மனோகர் இவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. அப்ப இது வந்து ரேணுகாவுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா, தனக்கு சப்போர்ட்டா வந்து இந்த வீட்டுக்குள்ள ராஜி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கூட கொஞ்சம் தைரியம் வருது. அப்ப அந்த ஒரு நாள வந்து ரேணுகா வந்து எதிர்நோக்குறாங்க. எப்படியான நாளு? விஜய் எப்ப தன் கழுத்துல தாலி கட்டுவார்ன்னு. ஏன்னா, அடுத்ததா என்ன நினைப்பாங்க ரேணுகாவ பொறுத்தவரைக்கும், மறுபடியும் ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து லைசென்ஸ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொண்ணா என்னென்ன பண்ணுமோ, அத்தனையும் ஒரு ராங் ரூட்ல போய் ரேணுகா வந்து பண்ணுதற்கு தயாராயிட்டாங்க. அவங்க எத பத்தியும் கவலைப்படல. அவங்களோட நோக்கம் எல்லாமே விஜய் ஒரு ஜென்டில்மேன், நல்ல மனுஷன். அதே நேரத்தில அவங்கட்ட நெறைய வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளத்தையும் ரேணுகா பண்ணுதாங்க. ஏன்னா, இனி நம்ம வேற எங்கேயும் போயி வேற பொழப்பு எதுவும் நடத்த முடியாது. அப்படிங்கும்போது இங்க ரேணுகாவுக்கு விஜய்க்கு மனைவியா ரேணுகாவாவே இருந்துட்டா, நம்ம லைஃப்‌க்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா, மல்லி வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்த நோக்கம் வந்து விஜயோட சொத்த பார்த்தோ, இல்ல விஜய் அழக பார்த்தோ, வேற எந்த ஒரு அவங்களோட பின்புலத்த பார்த்தோ, அ மல்லிக்கு வந்து விஜய் மேல எந்த ஒரு லவ் அஃபெக்ஷனும் வரல. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல வெண்பாவ ஒரு அப்பாவா நல்லா பார்த்துக்கிறாங்க. தாய் இல்லாத ஒரு குழந்தைய. விஜய் வந்து நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் மல்லிய வந்து அப்படியே விஜய் பக்கமா சாய ஆரம்பிச்சது. விஜய் மேல அப்படியே ஒரு காதல கொண்டு வந்தது. மற்றபடி பணம் அந்த விஷயங்கள வச்சு மல்லி வந்து விஜய் மேல எந்த விதத்திலயும் காதல் கொள்ளல. அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு குழந்தைய இந்த மாரி கவனிச்சுக்கிறாங்கன்னா, அப்ப நம்மளையும் எப்படி பார்த்துக்குவாங்க? அப்போ ஒரு அன்பானவரா தானே இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுல தான் 2 பேருக்கும் ரேணுகாவுக்கும் சரி, மல்லிக்கும் சரி, விஜய் மேல வந்து காதல் வர்றது தப்பில்ல. யாருக்கும் வந்து ஒருத்தர் மேல காதல் வரத்தான் செய்யும். ஆனா இந்த இடத்துல வந்து ரேணுகாவுக்கும், மல்லிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, அந்த பணம், அந்த அந்தஸ்து அந்த மாரியான விஷயம் தான். ஒருத்தரோட பொருளாதாரத்த பார்த்து நம்ம அவங்கள வந்து நேசிக்கிறோம் அப்படின்னு நெனைச்சா, அந்த நேசத்துல வந்து ஒரு உண்ம இருக்காது. எப்பவுமே ஒரு மனிதத்த பார்த்து நம்ம அந்த காதலோ, இல்ல ஒரு அன்போ பண்ணும்போது தான், அந்த இடத்துல உண்மையான அன்பா இருக்கும். அப்ப மல்லிகிட்ட இருக்கிறது விஜய் மேல இருக்கிறது உண்மையான அன்பு. ஆனா ரேணுகாட்ட இருக்கிறது போலியானது, தற்செயலானது. அப்ப இந்த இடத்துல தான் வந்து அடுத்தடுத்த சூழ்ச்சிகள ரேணுகா வந்து பண்ணுதற்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இத எல்லாத்தையுமே எப்படி வந்து மல்லி முறியடிக்க போறாங்க? ஏன்னா இப்போ ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, விஜயும் வேற வழி இல்ல. அவங்களும் அத கட்டித்தானே ஆகணும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது தன்னோட ரேணுகா அப்படின்னு தான் முதல் மனைவி ரேணுகான்னு தான் விஜய் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது கதிரேசனும் சொல்லத்தான் போறாங்க. விஜய் அதுல எந்த ஒரு தயக்கத்தையும் காட்டப் போறதில்ல. ஏன்னா விஜய்க்கு வந்து 2 கண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரேணுகா, இன்னொரு பக்கம் மல்லி. அப்ப இந்த விஷயத்துல இந்த போலீஸ வச்சு விசாரிச்ச விஷயத்தையே நம்ம வந்து மல்லிய வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. இந்த மாரி அண்டர் கிரவுண்ட் வேல
எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து மல்லிக்கு குடுப்பாரு விஜய் அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படியா இருந்தாலும் இப்ப மல்லி வந்து எப்படி ரேணுகா கழுத்துல தாலி கட்ட போறத முறியடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு மல்லிக்கு வந்து. ஏன்னா இந்த சவால வந்து மல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்த தாலி கட்டுறது நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்ததா என்ன பண்ணுவாங்க? சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ரேணுகா போவாங்க. அப்படிங்கும்போது அது வந்து மல்லிக்கு பெரிய ஒரு இடைஞ்சலா தான் இருக்கும். அதனால மல்லி தான் துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.